நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரம் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 920வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கமலாத்மிகான்ற லக்ஷ்மி தேவியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கனால பிருகுவாரம் சொல்கிறேன். இந்த பிருகுவாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியது தசமகா வித்யாவில் 10வது வித்யாவான ஆர்டராக நான் பேசலை. நேற்று தாரா வியாழக்கிழமை பேசியிருக்கேன். இன்றைக்கி கமலாத்மிகா வெள்ளிக்கிழமையாக இருக்கனால கமலாத்மிகா பற்றி பேச போகிறேன். இந்த கமலாத்மிகான்றது யாருன்னா மகாலட்சுமி தான் கமலாத்மிகான்னு சொல்லியிருக்கு. அவளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லக்ஷ்மின்னு சொல்லும்போது நம்ம மனசில் ஒதுக்கிறது கஜலக்ஷ்மி வந்துடும் மனசில். எல்லா சிவன் கோவில்லையும் சரி, பெரிய பெரிய கோவில்லையும் சரி, கோவிலுடைய வாசப்படியில் மேலே இருக்கிறது இதுதான், கஜலக்ஷ்மி தான் இருக்கும். மேலே 2 கஜங்கள் அது பூமாலை தூக்கின்ற மாதிரி போட்டிருக்கோம். இல்லைன்னா அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அம்பாளுக்கு. இது கொண்டைராஜு போட்ட படம் நினைக்கிறாங்க. ஷியோர். ரொம்ப அழகான கஜலக்ஷ்மி படம் அது. சிகப்பு வஸ்திரத்தில் அம்பாள் 2 பக்கம் யானைகள் இருக்கா. சமீபத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான் இப்போ விளக்கு கடை பொருளுக்கு போயிருந்தேன். மீட் ஸ்ரீமதி ராஜலட்சுமி சிவசங்கரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அவள்கிட்ட ஒரு பேட்டி இருந்தது. ஸோ நான் பார்க்கும்போது அவகிட்ட ஒரு லக்ஷ்மியினுடைய இது வச்சுருந்தா, எம்பளம் போட்டோம். 2 பக்கம் கஜலக்ஷ்மி, 2 பக்கம் கஜங்கள், நடுவில் லக்ஷ்மி தாமரப்பூரம் உட்காந்துருக்கா. அதில் ஹோல்ஸெல்லாம் வச்சுருக்கு. விச் கேன் பி அட்டாச் டு த மெயின் டோர். இல்லைன்னா மேலே ஸ்கூல் போட்டு முடிக்கிடலாம். இப்போ எங்கள் காலத்தில் இந்த வீடு வாங்கி 25 வருஷம் ஆச்சு. 2001 வாங்கின வீடு இது. இந்த மெயின் டோர் அசம்பிள் பண்ணாமல் வச்சுருந்தா. விநாயகர் டோர் நான் பண்ணேன். இப்படி இந்த ஆற்று உள்ள ஹால் டோர் அவளே வச்சுருந்தேன். இந்த ஹால் டோர் காமிக்கிற பாருங்க. அந்த ஹால் டோரில் சென்டராக என்ன இருக்குன்னா, இது இருக்கும், இந்த கஜலக்ஷ்மி இருக்கும் பாருங்கள். மேலே அந்த பித்தளையில் அதை இது பண்ணியிருப்பேன் நான். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இப்போ இந்த இருக்குதுல அந்த மாதிரி இந்த கஜலக்ஷ்மி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அதை 2 யானைகள் அவளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மாலை போடுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி இதுவும் உண்டு. ஸோ கம்மிட்டு கமலாத்மிகா வெள்ளிக்கிழமை பேச வேண்டியதுனால இந்த லக்ஷ்மி டாபிக் எடுத்துட்டேன். பார்க்கலாம். மகாதேவி வித்மகே விஷ்ணு பத்னி ஸ்ரீமிகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத். இது அவருடைய காயத்ரி சொல்லிருக்கு. மகாதேவி வித்மகே விஷ்ணு பத்னி ஸ்ரீமிகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியாத். தேவிகளுக்குள் எவளை நாம் உயர்ந்தவளாக அறிகின்றோமோ, எவளை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மனைவியாக தியானம் செய்கின்றோமோ, அந்த லக்ஷ்மி அவருடைய ஞானத்திலும் தியானத்திலும் நம்மை தூண்டட்டும். அதுதான் அர்த்தம். அதுக்கு பஞ்ச பிரகிருத்தியில் லக்ஷ்மி எங்கே வரான்னு சொன்னால், தேவி பாகவத்தில் மூல பிரகிருதி என்பவர் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி சொல்லிருக்கு. தேவி பாகவதத்தில் ராதா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி இவ பஞ்ச பிரகிருத்தியாக சொல்லப்படுறது. இதில் 3வது பிரகிருத்தியாக விவரிக்கப்படுபவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி. என்றால் சிறந்தது. ஸ்ருதி பிரகிருத்தியத்துக்காக அந்த கிருத்தி என்றத சிருஷ்டி என பொருள். ஆக பிரகிருதி என்ற சொல்லுக்கு சிறந்த சிருஷ்டி செய்பவள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக சரணடைகிறது. என்னது சரணடைகிறது? வேதம் சில தெய்வங்களுக்கு சரணாகதி செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றது. உதாரணமாக துர்கா தேவி சரணம் பிரபத்தே அப்படிங்க. ஸோ என துர்கா சூத்திரம் துர்கா தேவியை சரணடைய சொல்கிறது. அவ்வாறே ஸ்ரீ தேவியின் பெருமைகளை பேசும் ஸ்ரீசுக்தம்
தாம் பத்மினீமீம் சரணம் தாம் பத்மினீமீம் சரணம் பிரபத்யே. இதுலேயும் ஸ்ரீசுக்தத்திலேயும் அது மாதிரி தான் வருது. சந்திரா பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாமுதாரம் தாம் பத்மினீம் சரணம் பிரபத்யே. அரஷ்மி சதஸ்யாம் பாம் வருணோ. ஸ்ரீ மகாலட்சுமி சந்திரம் போன்று பிரகாசிப்பவள், அதிகமாய் பிரகாசிப்பவள், நற்புகழை உடையவள், தேவர்களால் சேவிக்கப்படுபவள், 14 உலகங்களையும் பெருந்தன்மையுடன் கேட்டதெல்லாம் கொடுப்பவள், 2 கரங்களிலும் தாமரை மலை தரித்தவள், ஈ என்ற அக்ஷரத்தை, அதாவது ஈ என்ற அக்ஷரத்தை பீஜமாக்கி கொண்டவள். இதுவே காமகலா என்பவர். இவ்வாறாக எல்லாரோடும் அடைய தகுந்த ஸ்ரீரூபிணியான உன்னை சரணம் அடைகிறேன் என்று அர்த்தம். ஸ்ரீசுக்தம் அறியப்படும் ஸ்ரீதேவி மகாலட்சுமி ஸ்வர்ண நிறத்தினள், தங்கம் வெள்ளியிலான ஆபரணங்கள் அணிந்தவள், சந்திரனை போன்ற மக்களை மகிழ்ப்பவள், பொன்னே உருவானவள். இவள் எந்த வீட்டில் வாசம் செய்கின்றாளோ அங்கு பொன், கோக்கள்னா பசுக்கள், குதிரைகள், நண்பர்கள், புத்திரர்கள், வேலையாட்கள் நிறைந்திருப்பவர். அந்த ரதகஜ துரக பதாதி, அதாவது ரதம், கஜம், துரகம், காலாட்படை இவற்றால் குறிக்கப்பட்ட ராஜ்ய சம்பத்தை இவள் அளிப்பவள். இவள் முறுவல் பூத்த முகத்தினர். இவள் கோட்டை பொன்னால் ஆனது, மதிலுடையது, ஆபரணங்களால் உயர்ந்த குணங்களாலும் ஜொலிப்பவள். தான் திருப்தி அடைவளாக இருந்து கொண்டு பிறரையும் திருப்திப்படுத்துபவள். செந்தாமரை நிறத்தினர். செந்தாமரையே மலரை விட்டிருப்பவள். கையிலையும் செந்தாமரையை வச்சுருக்கா. பாக்ஸ்வரூபான சரஸ்வதியாகவும் பிரம்மஸ்வரூபணியாகவும் திகழ்பவள். தேவரால் சேவிக்கப்படுபவள். அனைத்து உலகங்களிலும் இவளே பெருந்தன்மை உடையவள். தாமரை மலர் தாங்கும் இரு கரத்தினர். ஈம் என்ற பீஜாட்சரம் உடையவள். சரணம் அடைய தகுந்தவள். இதில் ஸ்ரீன்றதான் ஈம் சொல்றான். சூரியன் போலும் பிரகாசிப்பவள். இவளே தபத்தின் பயனால் உதித்தவள். விருட்சராஜாவாகிய பில்வ மரத்தின் பலன்கள் உள்ளும் புறவுமாய் உள்ள துன்பம், வறுமை இவற்றை போக்குபவள். இவளை பூஜிக்கின்றவர்கள் குபேரன் தன் கஜானாவின் அதிபதியாக மணிபத்திரனுடன் புகழுக்கு தேவையான தட்சகன்யா கீர்த்தியுடன் வந்தடைகிறான். சிந்தாமணி ரத்தனமும் வந்தடைகின்றது. இவள் பக்தனுக்கு புகழையும் சங்கநிதிய பத்மநிதியும் முதலீட்டியாகும் குபேரனும் கீர்த்தியும் அளிப்பர். பசி, தாகம், பாபம் ரூபமான அலட்சுமியும் இவள் உபாசனையால் போகும். வீட்டிலிருந்து வறுமையும் குறையும். சுகந்தமுள்ள இடத்தில் வசிப்பவள். எல்லாராலையும் அடக்க முடியாதவள். எப்பொழுதும் செல்வி செழிப்படிருப்பவள். கோமயத்திலும் வசிப்பவள். இவள் அனைத்து ஜீவராசிகளிலிருந்து இருக்கும் ஈஸ்வரி. இவளை உபாசிக்கின்றவர்கள் மனதில் தோன்றிய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறான்னு சொல்லப்படுறது. மகாலட்சுமி எங்கே வசிக்கிறான்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, இங்கே பக்தனால் லட்சுமி குமாரனான கர்தமன், சிக்லீதன் இருவரும் என் வீட்டில் தங்கட்டும், அதனால் மகாலட்சுமி என் வீட்டில் தங்குவாள் என்று பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. இதுபோன்று மகாலட்சுமி பற்றி பல செய்திகளை ஸ்ரீசுக்தம் நமக்கு சொல்லுகிறது. பகவான் மகாவிஷ்ணு நித்தியவாசம் செய்யும் இடத்திற்கு பெயர் வைகுண்டம். இதற்கு என்று மழியாதது என்ற பெயர். இதையே பரமபதன் பெயர். இதன் மத்தியில் உள்ள நகரம் அயோத்தி. தேவானாம் பூரயோத்தியா என்று சொல்கிறது வேதம். பரமபதம் விரஜா நதிக்கும்
பரமாகாசத்திற்கும் இடையில் விளங்குகிறது. ரத்னம் பொன் முதலாவதான சித்திரங்கள் நிறைந்ததும் பல 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 பிரகாரங்கள் உடையதும் ரத்னமயமான பல மாடிகளும் கொண்ட பவளங்கள் இங்கு நிறைந்திருக்கும். ரத்ன கோபுரங்கள் கொண்ட இந்த நகரத்துக்கு 4 வாயில்கள். கிழக்கு வாயிலில் சண்டன் பிரசண்டன், தெற்கு வாயிலில் சுபத்ரன், மேற்கு வாயில் பத்ரன் சுபத்ரன். சண்டன் பிரசண்டன் வந்து கிழக்கு, தெற்கு வாசலில் வந்து பத்ரன் சுபத்ரன், மேற்கில் ஜெயன் விஜயன், வடக்கில் தாத்தா விதாத்தா என்பவர்கள் காவல் புரிகின்றனர். இந்த பட்டினத்தில் 8 திக்குகளிலும் குமுதன், குமுதாட்சன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்வநேதன், சிமுகன், சுப்ரதிஷ்டிதன் என்பவர்கள் காவல் காக்கின்றனர். இந்த அயோத்தியின் நடுவில் அந்தப்புறத்தில் மணிப்பிராகாரங்கள், ரத்தின தோரணங்கள், விமானங்கள், பவளங்கள், பல பிரசாதங்கள் அனந்தம். எங்கும் அப்சரசுகள் நிறைந்திருப்பவர். அதன் நடுவில் ஒரு மண்டபம், 1000 கால் மணி ஸ்தம்பங்கள் என்றெல்லாம் ரத்தமயமாக இருக்கான் அந்த இடம். அதன் நடுவில் ஒரு சிம்மாசனம், அது வேதமயம். தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம் என்ற பெயர் கொண்டு ரிக், யஜு, சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்கள் கால்களாய் விளங்குகின்றன. சக்தி, ஆதார சக்தி, சிற்சக்தி, சதாசிவா என்ற சக்திகள் மேற்கூறிய தர்மாதி தேவர்களில் சக்தி ஆவார். அதன் நடுவில் சூரியன், அக்னிகள் வணங்குகின்றனர். கூர்மன், நாகராஜன், வேதோமயமான கருடன், சந்தங்கள், அனைத்து மந்திரங்கள் இவை பீடமாயிருக்கின்றன. இந்த சர்வாட்சரமயமான யோக பீடம் என்பர். இதன் நடுவில் உதிக்கும் சூரியன் போன்ற பிரகாசமுடைய அஷ்டதள பத்மம், அதன் கர்ணிகையில் காயத்ரியில் ஈஸ்வரியையும் தேவேசனும் அமர்ந்து அருள்படுகின்றனர். விஷ்ணுஸ்வரூபம். இங்கே பகவான் ஸ்ரீமன் நாராயணர் இந்தீவர புஷ்பம் போன்ற அழகை திரும்பியை கொண்டிருப்பார். கோடி சூரியர்களின் ஒளி, அழகிய அவயங்கள், மலர்ந்த தாமரை போன்ற நயனங்கள், கொடி போன்ற அழகிய புருவங்கள், முத்து போன்ற பற்கள், பவளம் போன்ற உதடுகள், அந்த மாதிரி மகாவிஷ்ணு இருக்கார். ஸோ அவர் கோடி மன்மதன் போன்ற அழகின் கடலாக திகழ்கிறார். சங்கு சக்கரம் தரித்த மேற்கரங்கள், வராபய முத்திரை தரித்த கீழ்கரங்கள். இவ்வாறு விளங்கும் பகவான் மகாவிஷ்ணுவின் மடியில் அமர்ந்தருளால் மகாலட்சுமி என்று சொல்லப்படுறது. இவளுக்கு முக்கியமான நாமாவளி வெள்ளிக்கிழமையில நினைவுக்கு வரணும். 40 நாமாவளி சொல்லிருக்கு. புண்ணிய நாமாக்கள்: லக்ஷ்மி, ஸ்ரீ, கமலா, வித்யா, மாதா, விஷ்ணுப்பிரியா, சதி, பத்மாலயா, பத்மஹஸ்தா, பத்மாட்சி, லோகசுந்தரி, பூதனாம் ஈஸ்வரி, நித்யா, சத்யா, சர்வகதா, சுபா, விஷ்ணுபத்னி, மகாதேவி, க்ஷீரோதனயா, ரமா, அனந்தா, லோகமாதா, பூரி, நீலா, சர்வசோபிரதா, ருக்மணி, சீதா, சர்வா, வேதவதி, சுபா, சதி, சரஸ்வதி, கௌரி, சாந்தி, ஸ்வாகா, ஸ்வதா, ரதி, நாராயணி, மரோரோக, விஷ்ணு, நித்திய பாலினி. அந்த மாதிரி 40 நாமாவளி இவளுக்காக சொல்லப்பட்டிருக்கு. இதை சொன்னால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லப்படுது. முக்கியமாக வெள்ளிக்கிழமையில இந்த 40 நாமாவளி சொல்லுங்க. ஸோ வெள்ளிக்கிழமையில் இவருடைய கோலங்கள் கூட போடுறது கூட இந்த மேலே இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு போட்டு இந்த கிராஸ் போட்டால் 8 கோணம் வந்துடும். அஷ்டகோணம். அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு
8 இதழ் தாமரை போட்டோட அஷ்டதள பத்மம். ஸோ மகாலட்சுமி யந்திரம் இது. வெள்ளிக்கிழமையில் போடுறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. லக்ஷ்மி கடாட்சம் ஆற்றுல இருக்கும். அது ஸ்ரீசுக்த பாராயணம் சொன்னாலே அவ்வளோ நல்லது. மகாலட்சுமிக்கு இது கூட வேண்டாம். அதே மாதிரி சௌபாகியலட்சுமி உபனிஷத்து ஒரு உபனிஷத்து இருக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமையை சௌபாகிய மகாலட்சுமி உபனிஷத்து அழகாக எடுத்துரைக்கிறது. இந்த உபனிஷத்தில் ஓம் என்ற பிரணவத்தை முன்னும் நமக என்பதை பின்னும் இணைத்து 32 நாமாவளிகள் சோரப்படுகின்றன. இதை சரி நான் முடிச்சிடுறேன். ஓம் ஸ்ரீயை நமக, ஓம் லக்ஷ்மி நமக, ஓம் வரதாய நமக, ஓம் விஷ்ணு பத்னி நமக, ஓம் வசுப்பிரதாய நமக, ஓம் கிரண்ய ரூபாய நமக, ஓம் ஸ்வர்ணமாலின்ய நமக, ஓம் ரதத சர்ஜாய நமக, ஓம் ஸ்வர்ண பிரபாய நமக, ஓம் ஸ்வர்ண பிராகாராய நமக, ஓம் பத்மவாசின்ய நமக. அடுத்தது ஓம் பத்மஹஸ்தாய நமக, ஓம் பத்மப்பிரியாய நமக, ஓம் முக்தாலங்காராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் பில்பப்பிரியாய நமக, ஓம் ஈஸ்வரிய நமக, ஓம் புத்தியே நமக, ஓம் புத்தியே நமக, ஓம் முக்தியே நமக, ஓம் விபூத்தியே நமக, ஓம் ருத்தியே நமக, ஓம் சம்ருத்தியே நமக, ஓம் சிருஷ்டியே நமக, ஓம் புஷ்டியே நமக, ஓம் தனதாய நமக, ஓம் தனதேஷய நமக, ஓம் ஸ்ரத்தாய நமக, ஓம் போகினியே நமக, ஓம் போகதாய நமக, ஓம் தாத்ரியே நமக. இந்த 32 நாமாவளியே சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் ஒன்று சொல்லிருக்கு. யார் யாருக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குன்னு சொன்ன அதுவும் சொல்கிறார். நல்ல வீரமுடையவர், சோம்பலற்றவர், தவமுடையோர், பயமற்றவர், ஈகை உடையவர், செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர், இவர்களைத்தான் நான் அடைகிறேன் என்று சொல்கிறான். மகாலட்சுமியை வாங்கி வாங்கி பூட்டி பூட்டி வச்சுக்கூடாது. யூ ஷுட் ஸ்பெண்ட் ஆல்சோ. ஆதிசங்கர பகவத் லட்சுமி துதித்து ஏழையின் வீட்டில் பொன் நெல்லிக்காயின்னு ஸ்வர்ணத்து இல்லம்னு கேரளாவில் இப்போ இருக்க காலடியில் ஸ்வர்ணத்து மனைன்னு இருக்குது. அங்கே ஒரு ஏழை பெண்மணி இந்த குழந்தைக்கு தான் போடணும் ஆசைப்படுறா. அப்போ இவர் பார்க்குறாரு, ரொம்ப ஏழ்மையாக இருக்குது வீடு. அவள் ஏகாதசி முழுக்க பட்டினி இருந்து துவாதசி பாராயணத்துக்காக ஒரு நெல்லிக்காய், உப்பு போட்ட நெல்லிக்காய் உள்ள ஜாடியில் இருக்குது. அது ஒன்று தான் கவாத்தில், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை கொடுக்கணும் ஆசைப்படுறான். ஸோ அது கொண்டு ஆதிசங்கர பௌத்தி பிக்ஷாந்தி போட்ட உடனே நெல்மணியில் எதுவுமே இல்லை. அந்த வச்சிருந்த நெல்லிக்காவை கொண்டு போடுறா. அந்த ஆற்றுல நெல்லி மரம் இருக்குது. அப்போ தான் கனகதாரா சொன்னோடைய கொட்டுறது மழை. ஏன்னா ஆதிசங்கர் தனக்காக கேட்கல, அந்த பெண்மணியோட தரித்திரம் போகணும் ஆசைப்பட்டு கேட்குற. உடனே அம்பா விஷயம் சொல்லப்படுறது. அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேப பகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாக்கில விபூதிர பாங்கலிய மாங்கல்யாசு மம மங்கள தேவதாய. இந்த சுத்தியை செய்தவுடன் பொன்மயமான நெல்லிக்கனிகளாய் அன்னை அவள் வீடு நிறைய பொழிந்தாள். இந்த சோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தவம் என்றே பெயர். இவ எப்படி வியாபிச்சு எப்படி தோன்றினான்னு சொல்லப்படுறது. இந்த மகாலட்சுமி விஷ்ணு சக்தியா போற்றப்படுகிறார். இந்த லட்சுமியின் திருவருள் கிடைத்தால்தான் விஷ்ணுவின் திருவருள் நமக்கு கிடைக்கும். இந்த லட்சுமியை புருஷாகாரம் என்று உரைப்போர் பெரியோர். முன்னர் சமயம் விஷ்ணுவும் ருத்ரனும் ஹாலாஹலர் என்ற அசுரர்களை கொன்றுவிட்டு தம் இருப்பிடம் வந்தனர். லட்சுமியிடம் பார்வதியிடமும் தம் பராக்கிரம செயல்களை பற்றி கூறி பெருமிதம் அடைந்தனர்.
இதனை கேட்டு லட்சுமியும் பார்வதியும் சிரித்தனர். அதனால் கோபம் அடைந்தவரும் இரு சக்திகளையும் அலட்சுமியாய் பேச இருவரையும் விட்டு சென்று விட்டனர். அதனால் இருவரும் சக்தி எழுந்து செயலற்றிருந்தனர். இதனால் அசுரர் பலம் பெற்றனர். தேவர் ராஜ்யாதிகள் இழந்து துயற்றனர். தேவர்களை வேண்டுகோளுக்கு இணங்கிய மகாவிஷ்ணுவின் யோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி மந்திரமலையை கடைக்க, அப்போ பார்க்கடலை வச்சுட்டு பார்க்கடல்லேருந்து இந்த வாசுகின்ற பாம்பை வந்து நானாக வச்சுட்டு இந்த மந்திரமலையை மத்தா வச்சுட்டு பார்க்கடலை கடையிற. அப்போ ஒன்று ஒன்றா மேலே வருது. அப்போ லக்ஷ்மியும் மேலே வரா. கடல் கடைந்த தினம் ஏகாதசி. கடலிலிருந்து கற்பக விருஷம் முதலிய அரிய வஸ்துக்களும் ஐராவதம் அப்சரஸ் உதிக்கிறார்கள். துவாதசி காலையில் மகாலட்சுமி அமிர்த கடலிலிருந்து உதித்தாள். ஸ்வர்ண பாத்திரம், மாதுளம்பழம், தங்கத்தாமரை மலர்களை 4 கரங்களையும் கொண்டு அவள் பிரகாசித்தாள். உடனே தேவர் படகம் வாசித்தனர். திக்குகள் எங்கு நிர்மலமாய் பிரகாசித்தது. அவளை வெள்ளிமலை போன்று 4 யானைகள் ரத்தன குடங்கள் கொண்டு அமிர்தத்தினால் அபிஷேகம் செய்தன. தேவரை காக்க திருவிழங்கொண்ட பார்க்கலிருந்து தோன்றிய மகாலட்சுமி சர்வ குணங்களும் நிறைந்தவரும் அழகில் திருவுருவமானவரும் புருஷோத்தரமாகிய நாராயணனை தம்பதியாக வரித்து தேவர் முன்னேறி அவர் கழுத்தில் மாலையை அணிவித்து திருவிருள் புரிந்தார். பின்னர் விஷ்ணு லட்சுமி கடாட்சம் பெற்றதால் சக்தி பெற்று விளங்கினார். ஜெகன்மாதா மகாலட்சுமி அருள் பார்வை தேவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கிடைக்கணும். அதுக்காக வந்து தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறா. அதாவது மகாலட்சுமி மந்திரங்கள் மந்திர மகாரணமம், மந்திர மகோததி, சாரதா திலகம், ஸ்ரீ வித்யாரண்ய தந்திரம், பிரபஞ்ச சாகரம், அதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஏகாட்சர மந்திரம் 4 அக்ஷரங்களை கொண்ட மந்திரம், 10 அக்ஷரங்களை கொண்ட மந்திரம், 27 அக்ஷரங்கள மந்திரம், நிறைய 23 அக்ஷரங்களோட மந்திரம்ல பல வகையாக சொல்லப்படுறது. இதில் சில மந்திரம் ஒரே அக்ஷரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, இது சொன்னாலே போதும். ரொம்ப பெரிய மந்திரம்லாம் வேணாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, இது வந்து ஏகாட்சர மந்திரம். ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமக, இது இன்னொரு மந்திரம். ஓம் நம கமலவாசின் ஈஸ்வாக, இது ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீ கமலே கமலாலயே பிரசீத ஸ்ரீ ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, இது ஒரு மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் ஜகத் பிரசூத்தியை நமக, அது ஒரு மந்திரம். மாதிரி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாகியம் தேகி மேஸ்வாக, இது ஒரு மந்திரம். இந்த மாதிரி நிறைய மந்திர வதானங்கள்லாம் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா ஸ்ரீசுக்தத்தை படிக்கணும். கடைசியில் அதுதான் எண்டிங் தேட்டர். ஸ்ரீசுக்த பாராயணம் எங்கே நடக்கிறதோ அந்த ஆற்றுல வந்து தாரித்யமே விட்டு ஓடிடும். நீ சொல்லி இந்த கமலாத்மிகான்ற இந்த 10வது தசமகா வித்யான இவளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். கமலாத்மிகாவும் மகாலட்சுமியும் வேறு இல்லை, 2 ஒன்று தான். இதை சொல்லி இந்த பதிவை நிறைய செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.